பிதாவாகிய கடவுளால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் ஒரு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் இயேசுக்கு அருமையான ஆண்டவரே, சுவாமி, இந்த தபசு நாட்களே 2ஆம் ஞாயிறாகிய ஆண்டுகளை அனுசரித்து போகின்ற இந்த காலகட்டத்திலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தினீர். இந்த கால வேளையிலே உங்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அப்பா, உங்களுடைய ஆவினாலே எங்களை அபிஷேகித்து நாங்கள் பேசுகின்ற உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே நீங்கள் இடைப்பட்டு எங்களோடு இருக்கும்படியாக உங்களுடைய ஆவிலே எங்களை அபிஷேகித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே எங்களை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த 2ஆம் ஞாயிறு தபசு நாட்களே முன்னிட்டு நாம் இந்த 2ஆம் ஞாயிறில் நம்ம அனுசரித்து போகிறோம். ஆனபடினாலே இந்த வார்த்தைகளை கேட்க வந்திருக்கும் உங்களை அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். ஓகே, ஒரு விஷயம், இன்றைக்கு காஸ்பல் ரீடிங், அதாவது சுவிசேஷ பார்வை நாம் மலையில வாசிக்கிறது, தமிழில் வாசிக்க நம்ம கேட்போம். அதிசயம் என்னென்றால், இன்றைக்கு தான் நான் மலையில முத வாசிக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே சேர்ச்சில் மலையாள வாசிக்கிறத இன்றைக்கு தான் நான் வாசிச்சிருக்கேன். அதை கொஞ்சம் எது நிபுணம் கற்றுக்கணும் மலையாள வாசிக்கிறது. ஓகே, பிரியமானவர்களே, இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் போராடும் விசுவாசம், battling faith. Hari ini apa yang kita nak tengok tajuk hari ini ya, dalam bahasa Malaysia, battling faith, maksudnya melawan iman. You fight for the faith. இதுதான் இன்றைக்குரிய செய்தி. ஓகே, விசுவாசம் என்றால் என்ன எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் என்று நம்ம பலவிதமான கோணத்திலே நம்ம பேசலாம். What is mean by faith? Apa dia iman atau keyakinan? Apa maksudnya kita fikir dalam hidupan kita? Okay, a Christian life, see, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அது ஒவ்வொருத்தருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நான் விசுவாசிக்கிறேன். எதை குறித்து நான் விசுவாசிக்கிறேன் என்றுதான் இங்க நம்ம கண்ணோட்டமாக இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது மார்க் 9:14-32 வரை இதை வைத்துக் கொள்வோம். ஆக பிரியமானவர்களே, see, in Christian life our faith is important and how we believe in belief. புரியுதா? அப்படின்னா believe அப்படின்னா நம்புறது. belief, F B E L I E F, belief and belief வித்தியாசம் ரெண்டு இருக்கு. belief அப்படின்றா what is your belief அப்படி சொல்றாங்க. உன்னுடைய நம்பிக்கை என்ன? what is your belief in Muslim, belief in Christianity, belief in Hinduism? அது அந்த மதத்தை சார்ந்த நம்பிக்கை. belief அப்படின்றா B E L I E V E, believe, நான் நம்புகிறேன். அதுதான். அப்ப என்ன சொல்ற how we believe in belief, எப்படி நாம் நம்பிக்கையை நம்புவது. அதான் இந்த விசுவாசம் என்பது. நான் கொஞ்சம் விளக்கி தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, எபிரேயர் 1:11 நம்ம வாசிக்கும் பொழுது, எபிரேயர்ல அதாவது விசுவாசம் என்றால் என்னன்னு சொல்லும்போது, காணாததை ஒன்று, எதை பார்க்காதது ஒன்று. Apa dia iman, apa yang diyakini, yang kita tidak nampak. Okay?
di luar. Kita tidak nampak tapi kita ada yakin. Kita believe what you do not see, the invisible that you are believing. அப்படினா காணாததை ஒன்றை நீ நம்புகிறாயே, அது நடக்கும் என்று நம்புகிறாயே, அதுதான் விசுவாசம். இல்லையா? That's what you said. See, faith is being sure in English. Faith is being sure of what we hope. That means you already have surety. They're already sure about what is invisible. Okay. Then you have hope. That is hopeful and certain of what we do not see. Certain. How you see it? அதாவது காணாதே ஒன்றினை தீர்மானித்து நம்புகிறாயே நடக்கும் என்று, அதுதான் விசுவாசம். அப்படித்தான் இல்ல? நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புறோம், ஜெபிக்கிறோம், இது நடக்கும் அப்படின்னு தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு நோய் குணமாகணும் அப்படின்னு விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். பாஸ்டர் பீட்டர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஒரு நம்பிக்கை இல்லையா? அதுதானே that is what thing all about. நீ எவ்வளவு தூரம் உங்களுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது, காணாததை ஒன்றை நீ உறுதிப்படுத்துகிறாயே நடக்கும் என்று, அதுதான் விசுவாசம். ஓகே. எபிரேயர்ல நீ 11 அதிகாரம் அப்படி நம்ம பார்க்கும்போது அதில் பார்க்கலாம். 1ஆம் வசனத்தை அப்படிதான் சொல்லப்படுகிறது. இப்ரானி Ibrani chapter 11. Okey, daripada bacaan itu satu perkataan ayat 1 dan you boleh tengok. Okey, saya bacakan dalam bahasa Malaysia untuk kamu ya. Okey, Ibrani chapter 11. Okey, beriman berarti yakin sungguh-sungguh akan perkara-perkara yang diharapkan. Apa yang you tidak nampak, dan supaya tidak nampak yang you harapkan yang akan menjadi, itulah iman, itulah faith, keyakinan. Yang dikata dan mempunyai kepastian. Inilah harapan akan jadi ya. Mempunyai kepastian akan perkara-perkara yang tidak dapat kita lihat. Itu dia. Okey, itu yang dikata yakin kepada yang apa perkara-perkara yang tidak dapat kita tidak lihat. Okey. Itulah yang dikata yakinan. Okey. The faith is all about. இதுதான் காணாதே ஒன்று நீ நம்புகிறாயே நடக்கும் என்று, அதுதான் விசுவாசம். ஓகே, 12ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 9 வாசிங்கம்மா. ஓகே, இப்பதான் நம்ம வந்து சுவிசேஷத்துக்கு வரோம், கதைக்கு. ஓகே, 9. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அடைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் முறை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். 14 இருந்து கதை. ஓகே, இங்க வந்து ஓகே வாசிங்க 14. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடு வேத பாரகர் தர்க்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனத கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அணைக்கழித்து அப்பொழுது அவன் முறை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான்.
18. See, the disciples was there, and this man, one man, he brought his son. Dalam bahasa Malaysia tadi saya katakan itu anak yang orang itu bapa dia bawa kepada Yesus. Okey? Tadi ada baca kan? Okey. Apa dia kata? Seorang daripada orang nama itu menjawab, "Guru, saya membawa anak saya kepada pengikut guru. Dia disuruh kerana dirasuk roh jahat, evil spirit." Okay. Apabila roh jahat menyerang dia, tubuhan dia dibanting-banting ke tanah dan mulutnya bergoyang. Giginya berketak dan badannya menjadi kaku. Saya minta pengikut-pengikut. Inilah cerita sekarang ya. Saya meminta pengikut-pengikut Yesus, pengikut-pengikut kamu. Apa mereka kata di sini? Dia kata, pengikut guru mengusir roh jahat itu, tetapi mereka tidak dapat melakukannya. Okay? Why? Kenapa tidak berlaku? Minta ni pengikut. Yang இந்த ஹிஸ்டரிக்கு வந்து தமிழ் மலாய் எல்லாம் பேசிட்டு தான் பரப்பியா இல்லையா? ஓகே. இந்த சீசர்கள் வந்து இந்த அப்பா வந்து இந்த பையனை கூட்டிட்டு வரும்போது அவனுக்கு வந்து ஃபிக்ஸ் என்ன சொல்றது? வலுப்பு. நாங்க கடிச்சுக்குவோம். அது அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி உள்ளுக்கே இருந்திருக்குது. போய் இழிச்சிக்கிறது, நெருப்புல விளையாடுறது, கொளுத்திக்கிறது, like that. This boy is very ill. This boy, the son, what is it that he is possessed with the evil spirit. So most of the people who are possessed with the evil spirit, you can see their reaction. Kalau masa kita pandang kepada mereka-mereka yang ada di roh jahat, kita boleh nampak dia punya kelakuan. Ya. Roh jahat, roh suci. You boleh membandingkan dan membezakan. Okey. இங்க இப்படியாக இந்த பிள்ளை வந்து பிள்ளையாண்டிட்டு சூழ்நிலை இருக்கும்போது இங்க இந்த மக்கள் இந்த யாரு இது சீசர்களுக்கு வந்து முடியல. என்ன முடியல? சோஸ்தமாக்க முடியல அப்படின்னு இந்த கொப்பனை இங்க அப்பா கருத்து சொல்றாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவலாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில கூட அப்படியே பல பேர் வந்து சொல்லுவாங்க, என்னங்க கிறிஸ்துவர்களாக இருக்காங்க, அந்நியக்காரர்கள் சொல்லுவாங்க. கிறிஸ்துவலாக இயேசு இப்படி சொல்லுவாரு, அப்படி செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு. உங்க சபையில வந்து மக்கள் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி சொன்னாக்க நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நடக்கும். எப்படி நடக்கும்? சில வேலையிலே நடக்கும், சில வேலையிலே நடக்காது. சில வேலையே அற்புதம் நடக்கும். ஒரு சிறிய பையன் ஜெபித்தான் கூட அற்புதம் நடக்கும். பெரியவங்க செய்தா நடக்காது. பெரிய பாஸ்டரா இருந்து வந்தா கூட நடக்காது. இது புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நடக்குமா நடக்காதா? அதான் what you believe in belief. உன்னுடைய சமயத்திலே உன்னுடைய விசுவாசத்திலே நீ எப்படி நம்புகிறாய்? அதுதான் முக்கியம். அதனால இயேசு கூட சொல்றாரு, நீங்க நினைச்சா உங்க அவரே வாக்கு சொல்றாரு, முடியும் அப்படின்னு வாக்கு உறுதி அவர் கொடுக்கிறார். விசுவாசம் அதான். See, I ask your disciples to drive out the spirit, but they said they couldn't cast out. அவங்க செய்ய முடியலங்க அப்படின்னு. நான் தான் சொன்னது பாருங்க, வெளியூர்ல மக்கள் எல்லாம் அவங்க பாக்குறாங்க. நீங்க உங்களால செய்ய முடியுமா? பிரே பண்ணி இந்த மாதிரி பேய்கள் ஓட்ட முடியுமா? ஓடம் போட முடியுமா? பாருங்க, அன்னைக்கு பாஸ்டர் பீட்டர் போய் பார்த்தேன் ஹாஸ்பிட்டல்ல. அவர்கிட்ட பிரே பண்ணும் போது இந்த நாட்டு கட்சிகளை வந்து தரிசனம் வந்து அப்பதான் பிரே பண்ண போறோம்னா அப்பதான் பிசாசு வந்து இழுத்துட்டு போறது. எதுக்கு? டயாலிசிஸ். அப்புறம் கொஞ்சம் இதை போடுறோம். நம்ம அப்புறம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சொன்னேன்.
வாசிச்சாங்க. ஜெபிச்சிட்டு இருந்தேன், டம் சத்தம். என்னன்னா சிலிண்டர் கூட போடுறோம். பிசாசு பாரு எப்படி இப்படி வருது பாரு. நான் ஒரு ஆகிட்டேன் மனசுல நீ இருக்கு செய்யணும். ப்ரே பண்ணிட்டு அப்படியே போயிடா போயிட பக்கத்து வீட்டுல இருக்காரு. அவரை பார்த்துட்டு ஐயா ஐயா எனக்கு வந்து ஜோம் பண்ணுங்க அப்படியே அவன் கூப்பிடுறான். பேர் அன்பாளு, 68 வயசு. என் கை ரெண்டும் பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிட்டு அப்படியே ஆடுது கை. நம்ம ப்ரே பண்ணும்போது பாருங்க, மக்கள் பார்க்குறாங்க நம்மள. இந்த சீஷர்கள் வந்து அங்க உள்ளவங்க எல்லாம் பார்த்து அந்த மனுஷன் வந்து சீஷர்கள் பத்தி குறை சொல்லல, கம்ப்ளைண்ட் பண்ண முடியல அப்படி சொல்றாங்க. ஆண்டவரே அப்படின்னு பார்க்கறாங்க மக்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மக்கள் பார்க்கறாங்க. அப்ப நான் ஜெபிக்கும் போது அந்த ஆள் பார்த்தாரு, என்னை கூப்பிட்டாரு. அது சோசம் கர்த்தர்தால நான் கொஞ்சம் செய்தி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இதுதாங்க இங்க நடக்குது. So people are seeing, looking at us, what we are doing. Okay, எதை செய்கிறோம் என்று மக்கள் நம்மளை பார்க்கிறாங்க. அதாங்க விசுவாசம் இல்லாத மாறுபாடான கிறிஸ்தவர்களும் உண்டு. நம்ம இப்படி அப்படி நம்பிக்கை நம்பிக்கையற்றது, விசுவாசம் அவிசுவாசம் இரண்டும் கலந்துக்கும் போது நம்மளுடைய விசுவாசத்தை தடமாற்றம் வரும். இல்லையா? விசுவாசத்துடனே நான் போறேன், போய் ஜபிக்கும் போது அங்க வந்து அவிசுவாசம் ஒன்று வரும். அப்ப அவருடைய விசுவாசமும் அவிசுவாசமும் கலக்கும் பொழுது அங்க விசுவாசத்திலே என்னது தோல்வி மாற்றம் வருகிறது. அப்ப என்ன மாதிரி விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கிறோம். காணாததை ஒன்றை நீ விசுவாசிக்கிறாயே அதுதான் விசுவாசம். நடக்கும் என்று நீ நம்புகிறாயே அதுதான் விசுவாசம். அதுதான் ஹீப்ரூஸ்ல நம்ம பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இங்க கிறிஸ்துவராக இருக்கிறவங்க மாறுபாடு உள்ளவர்களாக இருக்கும் பொழுது மாற்றங்கள் நம்மை வரக்கூடும். நம்ம வாழ்க்கையில் சில பேர் இப்படிதான். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்று இல்லையே. இயேசு சொல்றாரு, உங்களால ஆகாத காரியம் ஒன்று இல்லை. அப்படின்னா அங்க என்ன சொல்றாரு? உன்னால செய்ய முடியாதுடா, உன்னால முடியும் நம்ம சொல்ற மாட்டியா, நீ செய்ய முடியல அப்படி நம்முடைய பிள்ளைங்களுக்கு, நம்முடைய உலக பிரகாரமான மக்களுக்கு, நண்பர்களுக்கு நம்ம சொல்ற மாட்டியா விளையாட்டு வாக்குல யூ बोलेला kalau kita kadang-kadang kita cakap macam tu, you akan boleh. Itulah yang Yesus cakap. Okey, dalam Matthew 1 chapter 17 20. Okey, 17-20 you baca tu. Ada? You read, okay. 17-20 you read in bahasa. Okay. In 17-20 it says like that. அது என்ன சொல்றதா, உங்களால் கூடாதது காரியம் ஒன்றும் இல்லை. அப்படிதானே போட்டுக்கா? கீழே வாட்சாது 17-20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையையும் விசுவாசம் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு போ அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் என்று அவரே சொல்றார். ஆனா அந்த கடுகு ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குன்னா அந்த பயம், சந்தேகம். பாத்தீங்களா? நீ போய் மலையை பார்த்து நில்லு, மலையை பார்த்து மலையே போ அப்படின்னு சொல்லி சொல்லி பாரு, மழை போக மாட்டேன். நான் சொல்றது கல் மலை. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் பண்ணுற அந்த கடுகு அளவு கூட விசுவாசம் இல்லை நமக்கு. அதனாலதான் நம்மளோட விசுவாசத்துல தடமாற்றம் இருக்கு. அப்ப கீழே படிச்சு பாருங்க, கீழே வாசிமா. இந்த ஜாதி பிசாசு இல்ல அந்த கடைசி வரியே 20ஆம் வசனம் கடைசி வரி, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களால் கூடாதது ஒன்றும் இல்லையே. See, is giving the confidence. Jesus is giving confidence that you can. When you pray, you can cast out the demons and I have given you the authority. நான் உங்களுக்கு பிசாசுகளை ஓட்டுவதற்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், கை வைத்து ஜெபியுங்கள் என்று
அவர் சொல்ற வார்த்தையை ஏன் நம்ம உட்கொண்டு அது பிரகாரம் நம்ம விசுவாசிக்காதனால நமக்கு வாழ்க்கையிலே தடமாற்றம். விசுவாசம் என்பது கடுகளவு விசுவாசத்தை விட குறையது இல்லையா? நான் என்னைய சேர்த்து சொல்றேன், உங்களை மட்டும் இல்ல. இட்ஸ் ஆல்சோ கோஸ் டு மீ. இன்னைக்கு நான் பேசிக்கிறேன் இல்லையா? உங்களால் கூடும். அது பாடுங்க இல்லையா? உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இல்லையா? உம்மால் கூடும், உங்களால் கூடும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார். நமக்கு அந்த பலத்தையும் அந்த அந்த நம்பிக்கையும் அந்த உறுதியும் அந்த அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். சரியா? இன்னைக்கு அழகா இருக்கு முடி வச்சுட்டு. ஓகே, விசுவாசம்னா என்ன தெரியுமா கணேஷ்? விசுவாசம்னா என்னது? ஹalleluya. ஓகே, நம்பிக்கை. ஒரு விசுவாசம்னா பிலீவ் வேற, பட் அது நம்பிக்கை சொல்லிட்டான். விசுவாசிக்கிறதுனா நீ வந்து பார்க்காதது ஒண்ணு நீ விசுவாசிக்கிறீங்க தெரியுமா? பாரு, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அப்ப தெரியுமா? அவரே சிலுவையிலே அறைந்து உயிரோடு மூன்றாவது உயிரோடு போயிருந்தார் இல்லையா? அது நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புறோம். புரியுதா? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஓகே, ஆக விசுவாசம் என்பது நம்ம வாழ்க்கையிலே இது போன்ற போராட்டங்கள் உண்டு. அப்ப 19ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிப்பா. அப்பொழுது வாக்கு வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். Okay, so Jesus is saying, oh unbelieving generation. அப்படின்னா நம்ம சந்ததி நம்மளை பார்த்து சொல்றாரு. இன்றைக்கு அதான் சொல்றாரு, விசுவாசம் உள்ள சந்ததியே, எவ்வளவு காலம் நீங்க இப்படி இருப்பீங்க, இல்ல எவ்வளவு காலம் நான் உங்களோடு தான் இருப்பேன். அப்ப இயேசு கிறிஸ்து அவங்க கூட இருக்கும்போது அந்த பலம் அவங்களுக்கு இருந்தது இல்லையா? இயேசு கிறிஸ்து விட்டு போன உடனே தத்தளிச்சாங்க, வானத்திலே எடுக்கப்பட்டாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகுது? பயம் வந்தது. அப்ப உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தை நான் கேட்டு வர உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். நேற்று ஒரு முஸ்லீம்காரர் வந்து இந்த கதையை வைத்து கூட வாக்குவாதம் பண்ணாங்க. வாக்குவாதத்தில் ஒரு ஃப்ரெண்டு நேற்று ராத்திரி பேசிக்கிட்டு ஃபோனில் பேசிட்டு இயேசு கிறிஸ்து வானத்தில் எடுத்து கொள்ளப்பட்டார், அது அவங்க போராளி சொல்லப்படுகிறது, நாங்கள் நம்புவோம் அப்படின்னு. அந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு இருந்தார் என்று என்ன சொல்லுது, அதுதான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு. அப்போ பல விதமான காரியங்கள் நாங்கள் சொன்னேன் அவருக்கு. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தவிர அவரை விட யாருமே மரித்தோடு உயிர்த்திருந்தது யாருமே இல்லை. உயிருள்ள ஜீவிக்கிறது அது அவங்க நம்புறாங்க. சில காரியங்கள் தான் நம்ம நானும் சொன்னேன், சிலுவை பார்த்தீங்க எல்லாம் பயப்படுறீங்க ஏன் அப்படின்னு. அதுக்கு அவரு சொன்னார், சரி அது ஒன்றும் இல்லை, அவரே நம்புறாரு கிராஸ்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு இந்த கிராஸ்ல நீங்க பார்த்து ஒன்றும் இல்லை, அது ஒரு அடையாளம், சிம்பிள். ஓகே, ஆனா அந்த ஆல்டர் இருக்கிறதே அங்க பரிசுத்தம், பரிசுத்த ஸ்தலம். அதனால யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஆண்டவர் அது மரித்தாரு என்று அதை ஞாபகப்படுத்துறது நமக்கு. அதை நீ பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்காக மரித்தார், ரத்தத்தை சிந்தினார், என் பாவத்தை போக்க வந்தார் அப்படின்னு அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். போட்டுருக்கோம். ஓகே, அது வேற. இதை பற்றி நம்ம பேசிக்கும் போது அது நாங்கள் இப்படியாக வாக்குவாதம்ல டிஸ்கஷன் செய்தோம். ஆக விசுவாசம் இல்லாத சந்ததியே எது வரைக்கும் இப்படி இருப்ப அப்படின்னு வசனம் நம்மளுக்கு போகிறது. ஓகே,
Say, unbelieving generation, how long shall I stay with you? அப்படின்னு அவர் சொல்ற போது, அப்ப நீங்க இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இல்ல. அன்றைக்கு அவர் சொன்னாரு, எவ்வளவு காலம் நான் இருப்பேன் அப்படின்னு, நான் போயிருவேன். அப்புறம் அது பிறகு எப்படி வாழ்வீங்க? இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை வாழ்க்கை எல்லாம் வாழ்வது பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளவர் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் விசுவாசம். அதுதான் நம்ம அதை வைத்துதான் நம்ம வாழ்க்கை கொடுக்கிறோம். ஆக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. Today Jesus is in spirit. கிறிஸ்து இன்னைக்கு ஆவிக்குள்ளாக இருக்கிறார். தேற்றவாளன் ஆவியானவர் உங்களிடம் அனுப்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதான் யோவான் 14 அவர் என்ன சொல்றாருன்னா, யோவான் 14 John 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று இங்க அந்த சீசருக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு காலம் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்து, நான் போன பிறகு இந்த சீசர்கள்லாம் பயந்ததுனால அப்ப ஆண்டவர் இப்படியாக உறுதி கொடுக்கிறார். இன்று பிரியமானவர்களே, இன்று நாமும் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் வாழ்கிறோம். இன்றைக்கு யார் இருக்கிறோம்? இயேசு போயிட்டாரு இல்லையா, மரித்து உயிர்த்து இருக்காரு, வார்த்தைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இன்றைக்கு ஆனா ஒரு உறுதிமொழி, ஒரு வார்த்தை நமக்கு தேற்றவாளர் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். இன்றுதான் இதுதான் இங்க பிரச்சனை. நேற்று அந்த முஸ்லிம்காரர் கேட்டாரு, ஆவியானவர் இங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்றீங்க, எங்க இருக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? சரி, நான் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட போடுறேன். How do you feel that the Holy Spirit is mingling around us? அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்று எப்படி உறுதிப்படுத்துகிறீர்கள்? எப்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு எப்படி நம்புறது? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளர் நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படி இயேசு சொல்லிட்டாரு. ஆனா அது சொன்னது பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? இதயத்தில் இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறாரு, உன்னோட உணர்வுக்குள்ளே இருக்கிறாரு. இது அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையாக பேசுகிறார். ஆவி இந்த வார்த்தை இல்லைனாக்கா இன்றைக்கு நீங்களும் நானும் இல்லை. யோவான் 1:1 அதான சொல்லுது. 1:1 ஆதியிலே என்னது வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அதே வார்த்தை தேவனா இருந்தார். வார்த்தை, அப்ப அந்த வார்த்தையில ஆண்டவர் ஆவியோடு இருக்கிறார். அப்ப நீ வார்த்தையை நீ வாசிக்கும் பொழுது அப்ப கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். வாய்ஸ் இயேசு கிறிஸ்து மோசேஸ் ஓகே இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அது முடிஞ்சது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து டைரக்ட் லைஃப் சீசரோட பேசுறது. அது காலம் முடிந்தது. அது முடிந்த பிறகு இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இது உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்று நீ நம்புகிறாயா இல்லையா என்று உன்னுடைய விசுவாசம் பொறுத்து. நீ நம்பினா, நீ விசுவாசித்தா உனக்கு பரலோக நிச்சயம் இருக்கு. அது நீ சுதந்திரத்துக் கொள்வாய். நீ நம்பலன்னா போச்சுங்க, அப்புறம் விடுபடுவீங்க இல்லையா? ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறதை நான் நம்ப வேண்டும். அதுதான் யோவான் 14 நம்ம வாசிச்சோம். அது சொல்லுமா 17 வாசி அப்படியே 17. உலகம் அந்த சந்ததியை ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா. யாரு? உலகம், அந்நியர்கள், அந்நிய ஜாதிகள், அடுத்த விசுவாசிகள், வேற மதத்தை சார்ந்தவர்கள். அதை பற்றி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வச்சுக்கிட்டியா? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிற
இருப்பீர்கள். அப்ப அவங்க என்ன சொல்றது? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதா நீங்கள் அவரை அறிவீர்கள். அறிகிறோமா? இங்க வாக்கு சொல்லுகிறது, இயேசு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்ப அந்நியர்கள் தெரியாதது புரியாததால அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க போய் பேசி பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அதுதான் பேசுறாரு. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, அதான் கேட்காத வாக்குவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், உண்மையான கதை அதுதான். மற்றவங்களுக்கு வெளியார்கள் எப்படி சொல்லுவாங்க, எப்படி இருப்பாங்க, இப்படிதான். இதுதான் வார்த்தை சொல்லு, அறியாமலும் கேளாமல் இருப்பவர் இவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. ஆனால் அறிந்தவர்கள், படித்தவர்கள், புரிந்தவர்கள், இயேசு என்கிற கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இப்படியே அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்மளும் அறிவிக்கப்பட்டது, சுவிசேஷம் சொல்லப்பட்டது, வார்த்தை நம்ம கேட்கிறோம், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் கர்த்தர் அழகா சொல்லுகிறதுனா, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே எப்படி இருப்பதா அப்படின்னா இருக்கிறதுனால, அப்ப நமக்குள்ள இருக்கிறாரு என்று வார்த்தை இங்க சொல்லுகிறது. அப்ப நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எப்பொழுதுமே இருக்கிறார் என்று அவங்க யாரும் சொன்னாங்க, பக்கத்திலே இருக்கிறார், இதயத்திலே இருக்கிறார். நம்பணும், அதுதான் விசுவாசம். அப்ப ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்று நீ நம்பிக்கையா இருந்தாக்கா, நீ எங்க போனாலும் எது செய்தாலும் அங்க மலையை பார்ப்ப. அது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்துக்குள்ளே போகும்போது தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் சும்மா நான் இங்க பேசிட்டு போனோம், அதுக்குள்ளே நீங்க அனுபவிச்சு அதுக்குள்ளே நீங்க போகும்பொழுது தான் உங்களுக்கு அது ருசி தெரியும். If you don't experience of the Holy Spirit, then you don't taste the Lord. Understand? அங்க 12ஆம் வசனம் என்ன சொல்றது மறுபடியும், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் தான் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ஹலோ, நல்லா கேளுங்க. யோனாஸ் chapter 14 verse 12. Kalau itu Yonas 14. John 14 verses 12. Kalau pas ada buka Alkitab dan bahasa itu baca. Okay. Dia kata, what he says here, நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான். இவர்களை பார்க்கிலும் சொல்லுங்க, இவர்களை பார்க்கிலும் பெரிய செய்கையும் செய்வான். ஹலோ, யார் சொல்றா பாருங்க. அப்ப அவங்க என்ன சொல்ற, உறுதிமொழி, நீ என்ன விசுவாசித்தார், நீ என்ன விசுவாசிக்கிறதில்ல, நீ நான் செய்கிறது போல நீயும் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் என்று இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வருதா, நான் பெரிய காரியம் செய்ய முடியும் என்று. அதான் சொன்ன கடுகளவுல விசுவாசம். நம்ம சில வேலையில தோற்று போகிறது, ஏன்னா நம்பிக்கை இல்லாது அவிசுவாசம். அதான் எல்லாமே ஆச்சரியம் இல்ல, பல குறையா பார்த்துட்டு இருந்தான். என்ன ஆண்டவரே, நான் இப்படி இருக்கேன், நான் உனக்கு இப்படி செய்யறேன், நீ நீதி உள்ள தேவன், அப்படியே உண்மையான தேவன், யூ ஆர் ரைச்சஸ் காட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. கடைசியில இல்ல, நான் எல்லாமே செய்யறேன். அன்னியங்க பாருங்க, அவன் மோசமானவன், கெட்டவன், எல்லாமே அவன் செய்திருக்கு, ஆனா அவன் நல்லா இருக்கான். இப்ப சொல்ற மாதிரியா, நான் ஜீவனுள்ள தேவனை நான் வணங்குகிறேன், பின்பற்றுகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆனா என்னோட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன மோசமா இருக்குது. ஆனா அந்நியங்க பாருங்க, என்னென்னமோ செய்யறாங்க, கிறிஸ்துவதியானோ, ஆனா நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும். சொல்றோமா இல்லையா, சொல்லி இருக்கோமா இல்லையா? நல்லா பொய் சொல்ல சொல்லுங்க, நான் நினைச்சிருக்கோம் இல்லையா?
தேவன் சொல்றோம், உயிருள்ள தேவனும் செய்வாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா எங்களோட வாழ்க்கையில நடக்கலையே. ஆனா அவன் பாரு, நம்ம குறை சொல்லுவேன், அவன் பாரு எதோ கூப்பிடுறான், ஜீவன் இல்ல எல்லாரும் கடவுள் கூப்பிடுறான், நல்லா இருக்கிறான். குறைகள் இதுல என்ன நான் பார்க்கிறோம், இதுதான் அவர் சொல்றது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை நானும் செய்வான், இவைகளை பார்த்தும் பெரிய கிரியைகளையும் செய்வார். அப்ப பெரிய கிரியைகள்னா you will do bigger things like what Jesus did. அப்படின்னு அந்த வாக்குறுதி இங்க யோவான் மூலமா நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆக பிரியமானவர்களே, இதுதான் நம்ம கடந்து போகிற விசுவாச வாழ்க்கை. ஓகே, அப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். see what he say, he will do even greater things than that அப்படின்னு. ஓகே, ஆக அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதற்கு நம்ம பழகிக் கொள்ள வேண்டும். So you must believe that Jesus is in you and you must practice in your life and you live faithfully. அது அப்ப விசுவாசம் என்பது இப்பதான் ஆக அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று வாக்கு தந்து சொன்னது பிரகாரம் அது நாம் வாழ்க்கையிலே அது வாழ்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அது வாழணும். அப்படியே அதான் விசுவாசம் என்பது ரொம்ப மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதுதான் எபிரேயர்கள் நம்ம 12:23 வாசிக்கும் போது மோசேயை பற்றி சொல்லுகிறது. If you see Ibrani 11:23 hingga 27 apa dia katakan? Keyakinan, iman. If you go back and you read lah bahasa Malaysia. மோசே பிறந்த போது அவருடைய 26 வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். அப்ப அது வளர்த்த பிறகு சின்ன பிள்ளையில அது பெரிய கதை. சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு வந்து இந்த மோசே கதை தயவு செய்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி மோசே பிறந்தாரு, யார் தண்ணியிலே எடுக்கப்பட்டாரு, மோசே பேர் தான் என்ன அப்படின்னா தண்ணியிலே எடுக்கப்பட்டவன் அப்படின்றதான் மோசஸ். ஓகே, நாங்கள மோசஸ். ஓகே, எடுத்துக்கிட்டியாமா எபிரேயர் 11. ஓகே, 25வது வசனத்துல 26 வாசிப்போம். இனிவரோ பலன் மேல் நோக்கமாய் இருந்து 25 வாசி. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். பாவ எப்படி சந்தோஷத்தை. அப்ப எகிப்து தேசத்துல மோசே போக இருக்கும் பொழுது, எகிப்துல இப்ப கூட நீங்க போங்க, அது ரொம்ப லக்ஸரி, ரொம்ப ஸ்டைலான வாழ்க்கை. கிறிஸ்தவனும் இருப்பாங்க, முஸ்லீம் இருப்பாங்க. ஆனா அங்க உள்ள சிச்சுவேஷன் வந்து ஒரு மேலோட்டமான வாழ்க்கை. வெஸ்டர்ன் பிளாஸ் மிடில் ஈஸ்ட் அப்படி. சந்தோஷமான பாவமான சந்தோஷம். அப்ப மோசே சொல்றாரு, இந்த மாதிரி பாவமான சந்தோஷ வாழ்க்கையை பார்க்கணும். அப்புறம் இதை விட என்ன ஆகுது, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை, பாவ சந்தோஷத்தை அங்க பார்த்து அது வந்து அது சந்தோஷமா இருந்து அனுபவிக்கிறதை விட நான் என்ன செய்யறேன்னாக்கா, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை, தேவனோட ஜனங்களோடு துன்பத்தை, இந்த தேவனோட திருச்சபையோட கஷ்டங்களை இதுல இருந்து மூழ்கி இதுல கலந்து கொண்டு பாஸ்டராகிய நான், ஓகே, போதகராக இருக்கிற ஊழியக்காரங்க இவர்களோடு நான் கலந்து கொண்டு, ஓகே, அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. அப்ப மோசே அந்த மக்களே, இஸ்ரவேல் மக்கள் கஷ்டத்திலே, துன்பத்திலே, ஸ்லேவரி அடிமைத்தனத்திலே, எகிப்து தேசத்திலே பார்வோ ராஜா கூட அவங்க அடிமைத்தனத்தை வாழ்ந்ததுனால
கர்த்தராகிய ஆண்டவர் மோசேயிடம் சொல்லுகிறது, நீ போய் அவர்களை விடுதலையாக்கி எகிப்திலிருந்து கொண்டு வா, எங்க கானான் தேசத்துக்கு, இஸ்ரேலுக்கு அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிட்டார். அதுதான் இங்க மோசே சொல்றாரு, பார்வோன் அடிமை மாளிகையிலே வளர்க்கப்பட்டிருந்தாலும் கூட இதை விட்டு விலகிறதுக்கு இவன் வெளியாகிறான். அப்ப அவங்க சொல்லுகிறது என்னவென்றால், அவர் என்ன சொல்லு, ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க அது நான் தெரிவித்துக் கொண்டேன். இந்த மாதிரி கஷ்டங்கள் தொல்லைகள்லாம் நமக்கும் இப்படியாக இருக்கும். அதிலிருந்து மீட்டு வருவதற்கு கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கும்போது ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். Moses delivered these Israelites from Egypt, from the slavery, okay, the bondage of sin, slavery. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மோசே மூலமாக கர்த்தர் மக்களை கொண்டு வந்தார், வெளியாக்கினார். அதுபோலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்த ரத்தத்தை சிந்தி நம்ம பாவத்தை மீட்டுக்கொள்ள அவர் வந்தார், நம்மளை மீட்டுக் கொண்டார். இது ஒப்பிட்டு பார்க்கணும். ஓகே, இப்ப இங்க அடுத்தது பாரு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள், ட்ரெஷர் இன் எகிப்ட், ஓகே, பொக்கிஷங்களும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று கிறிஸ்து. இந்த வசனம் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன போயிருக்கு? இது வாசிச்சா ஒரு விஷயம் இருக்கு, யாரு கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியும். நீங்க அதை வாசிக்கிறீங்களா? இப்ப நான் கேள்வி கேட்பேன். ஓகே, பயப்படாதீங்க, வருது தெரியாது, எனக்கே தெரியாது. இங்க பாருங்க, அம்மா வாசி மதன் நல்லா சத்தமா. 106. இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து, இனிமேல் வரும் பலன் மேல், அதாவது இனிமேல் வரும் ஆசீர்வாதத்தின் மேல் நோக்கமாய் இருக்கிறேன். வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நோக்கமாய் இருக்கிறேன். அதை வைத்து என்னது, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், எகிப்தில் உள்ள தங்கம் எல்லா சொத்து பவுண்ட் பொக்கிஷங்களையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையே, கிறிஸ்துவ நிமித்தம், கிறிஸ்துவ மூலமாய் வருகிற உங்க கஷ்டம், தொல்லை, வெளியிலிருந்து வருது என்னது, அநியாயங்கள், நமக்கு கிறிஸ்துவ நிமித்தம் வரும் தொல்லைகள், இதை அது பெரிய வாக்கியமாக கருதுகிறேன். ஓகே, இப்பதான் நான் பாயிண்ட் வரேன். அந்த வசனத்தை என்ன தெரியுது, அது ஒரு வார்த்தை இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நம்ம சிக்கம். நானே முடிச்சுட்டேன், சரிங்க, பரவாயில்ல. பாருங்க, இங்க இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம். இது யார் சொல்றா? இது யாரோட கதை? யார் பேசுறது? இந்த வசனத்தை பற்றி யார் பேசுறதுங்க? ஹலோ, அப்ப உங்க கான்சென்ட்ரேஷனுக்கு இருக்கணும். ஓகே, தாரேக் ஜெனியா யுமியா ஹாத்தி சுமர். ஓகே, இந்த வசனத்தை இங்க பேசுகிறது யாரை பற்றி பேசுகிறது? ஹலோ, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23-27 இந்த வசனத்தை வாசிக்கிறது யாரை பற்றி பேசுகிறது? மோசே. வேர் ஆர் யூ? மோசே பற்றி பேசுகிறது. அப்ப இந்த மோசே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இந்த வசனம் கடைசிமா அந்த மறுபடியும், இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்றார். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் என்னது நிந்தையை. இங்க பாத்தீங்களா யார் பேசுறது? மோசே என்ன சொல்றாங்க?
என்ன நிமித்தம்? யார் மூலியமா இருந்து? இதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம். சரி, நான் உங்களை கேட்கிறேன், கிறிஸ்து எப்படிங்க வந்தாரு? அவருக்கு எப்படிங்க தெரியும்? கிறிஸ்துவுக்கு பிறக்கலையே. ஆமாவா இல்லையா? ஹலோ, மோசே முன்னுக்கு போகிறாரா, இயேசு முன்னுக்கு போகிறாரா? மோசேங்க. ஆனா இந்த மோசே பேசுறாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை பார்க்கிலும் பெரிய பாக்கியம் என்ன? அப்ப எப்படி கிறிஸ்துவுக்கு வந்தாரு? இதா ஓகே, அவரோட ஓகே ஒரு வகையில் ரைட்டா? அப்ப அங்க வருது என்னன்னா, how do you know that when Moses was talking about Jesus Christ, the sect of Christ, how do you know? Before Jesus Christ, Moses was born. அப்ப அங்க வந்து மேசையா சொன்னது போல பிதா மேசையா என்கிற ஒரு தரிசனமாக அவனுக்கு அந்த புறப்படுகிறது. அந்த வார்த்தை அவனுக்குள்ளே வருகிறது. தரிசனமா இப்ப புரியுதுங்களா? இந்த வார்த்தை நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி அங்க வந்தாரு நீங்க போய் படிச்சு பாருங்க. இங்க அவர் சொல்றாரு இல்லையா, பொக்கிஷங்களின் நிமித்தம் பொக்கிஷங்களிலும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வரும், இயேசு கிறிஸ்து மூலமாய் வரும் நிந்தை. இன்று பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வரும் நிந்தை நமக்கு எவ்வளவோ இன்னைக்கு அப்படிதான் வருது. அன்று மோசே சொன்னாரு, இன்று பிராக்டிக்கலா பார்த்தோம்னா நமக்கு நிந்தை வருகிறது. அப்ப மோசே சொன்னது போல இந்த பொக்கிஷங்களை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே பாக்கியமா கருதுகிறேன் என்று சொல்றது போல, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியாக வருகிற நிந்தையை நம்ம எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம அனுசரிக்கிறோம், எப்படி அந்த வாழ்க்கையில நமக்கு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது. இன்று அதுதான் சொல்றேன், அன்று சொன்னது இன்றைக்கு நடக்குது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் இந்த துன்பம் இல்லை, நம்ம அது எப்படி ஏற்றுக்கணும்? இவர் போல வாக்கியமாக எண்ணுகிறேன், வாக்கியம் blessed நமக்கு வருகிறது. is the persecution that appears in our life, you must able to accept it. இப்படி வருகின்ற ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் வருது. ஆக பிரியமானவர்களே, கட் பண்றேன். ஓகே, இதுதான் மோசே சொல்றது என்னக்கா, அவருக்கு வந்த விசுவாசம். 27 வருஷம் விசுவாசத்தினாலே அவன் படிமா விசுவாசத்தினாலே அவன் தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அப்ப விசுவாசத்தினாலே அவன் தரிசித்தான். இதுதான் தரிசனமாக அவனுக்கு அந்த விஷன். ஓகே, அதுதான் இயேசு கிறிஸ்து பத்தி அவன் சொல்லுகிறது. பார்க்க அவனுக்குள்ள அந்த மெசாயா என்கிற ஒருத்தரை பத்தி அவன் அறிக்கை எடுக்கிறான். அதுதானே ஓகே. இயேசு கிறிஸ்து மலையில போகும் பொழுது தரிசனம் பண்ணார்ல, அங்க யார் வந்தா? ஹலோ, இயேசு கிறிஸ்து மலையிலே போயிருக்கிற பொழுது 2 பேர் சீஷர்கள் வந்தாங்கல்ல, யார் இருந்தா? அங்க தரிசனமா இயேசு கிறிஸ்துக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் யாரு இருந்தது? மோசேயும் எலியா. அப்ப பாருங்க, மோசே அப்பவே பேசிட்டார் இயேசு கிறிஸ்து. அப்ப இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிறகு மோசே அந்த தரிசனமா இன்டராக்ஷன். அப்ப மோசே அன்று இயேசு கிறிஸ்து பேசுகிறது. அப்ப நீ சொன்னது போல பிதாவோடு இருக்கிறவர் இங்க தெளிவாக இருக்கும். ஆக பிரியமானவர்களே, இங்க விசுவாசத்திலே தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து. அப்ப நம்ம உறுதியா இருக்கணும். நம்ம விசுவாசத்திலே நாம் உண்மையாகவும் உத்தமத்தோடும் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் இங்க கருதுகிறோம். ஓகே, அப்ப அவன் எகிப்து விட்டு வந்துட்டான். அப்புறம் எல்லாமே சரியா நீ படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேயா? இரண்டாவது நாங்க பார்க்கிறோம், ஆக கூடும் 19 மார்க் போயிருமா? மார்க்
அதேதான் 9வது அதிகாரம் மார்க் மறுபடியும் போயிருங்க. இது பிடிச்சிட்டோம். 9 இருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகரும் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, you see, if you see Mark 9:22, okay, you baca ini tahu. Kalau you boleh, dia question mark. உங்களால் கூடுமானால், அங்க என்னது? இசியா, நம்முடைய விசுவாசமா அப்படிதாங்க இருக்கு. நடக்குமா? நடக்காதா? That's why I say believe. வித்தியாசம். Okay. இங்க 22ஆம் வசனத்துல see the man said if you can do, he is asking a question mark. Hello, உங்களால் கூடுமானால், அப்ப கேள்விங்க, நீ வந்துட்டு பிள்ளைய கஷ்டமா இருக்கு கொண்டாந்துட்ட கோயிலுக்கு, ஐயா ஜெபம் பண்ணுங்க சுகம் கொடுங்க அப்படி நம்பிக்கையோட வர. ஆனா அந்த நம்பிக்கையை பாத்திரமாக அந்த இடத்துல நீ கூடுமானால் செய் அப்படின்னு கேள்வி. அப்ப எங்க உன் விசுவாசம் எங்க போச்சு இல்லையா? நீங்க அங்க பாருங்க, முடிஞ்சா கூடுமானால், if you can do, if என்ற வார்த்தை பாருங்க. அப்ப இங்க கொண்டாந்துட்ட சபைக்கு பிள்ளைய கொண்டாந்து சுகம் வேணும்னு கொண்டாந்து ஜெபம் பண்றாங்க. பாஸ்டர் முடிஞ்சா நீங்க ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சா சுகம் கொடுங்க அப்படி மாதிரி. அப்ப எதுக்கு வர? ஏதோ நடக்கும் வரும், அந்த விசுவாசத்துக்கு வரும், ஏதோ ஆண்டவர் செய்வார் என்று தானே வரும். நடக்கலையா? something wrong. நீ ஜெபிக்கிற ஜெபத்துல நீ நடக்கலையா? ஏன் கொடுக்க மாட்டாரு? குடும்ப மாதிரி ஜெயராமியா மாதிரி ஏன் செஞ்சு ஏதாவது அவர் கொடுத்துட்டாருக்கா அதுல ஏதாவது விளைவுகள் ஏதாவது ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். நீ கேட்கிற ஜெபம், நீ கேட்கிற மன்றாட்டம் உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது. அதனால ஆண்டவர் செய்ய மாட்டாரு. அது புரிஞ்சுக்கணுமா? நம்ம புரிஞ்சுக்கணும். கொடுக்கலையே செய்யலையே மற்றவங்க குறை சொல்ல, அவன் நல்லா இருக்கிறானே, நான் இப்படி தசமா கொடுக்க சர்ச்சுக்கு வர எல்லாம் செய்யறேன், எல்லாம் ஊழியம் செய்யறேன், ஆனா அவன் நல்லா இருக்கிறான், எனக்கு இப்படி இல்லையே குறை சொல்லிக்கிறோம். பிரியமானவர்களே புரிஞ்சுக்கணும். கருத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார், கொடுக்கிற நேரத்தில் கொடுப்பாரு. கொடுக்கலையா பசாம கம்பெனி ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கு போ, அதை மட்டும் வச்சுக்கோ. அதான் நமக்கு தேவை, அதுதான் நமக்கு தேவை. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நம்ம ஒன்றுமே நடக்கலனாக்கா அது கான்ஸ்டன்ட் உனக்கு அவ்வளவுதான். ஆனா இதுங்கெல்லாம் இவங்களை விட உனக்கு நிச்சயமாக பெருசா இருக்குது. காத்துக்கோ. இந்த பூலோகத்தில் உனக்கு எதுவும் ஆசைப்படும், மேலோகத்தில் உனக்கு இருக்கு. அது பற்றி எனக்கு நடக்கல, அது கவலைப்படாத. நீ கவலைப்பட்டா பிசாசு உன்னை வஞ்சித்து உன்னை அப்படியே கொண்டுருவான். ஓகே, ஆக இங்க என்ன சொல்றான்? ஏன் ஆண்டவரே படிமா, sometimes we pray இல்லையா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். வாசிமா. இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். எல்லாம் 23 வருஷம் என்ன பண்றது? இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்துக்கு எல்லாம் கூடும். ஆனா நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு தேவையற்றது, அது ஆபத்து இருக்குது, அது உனக்கு தெரியலன்னு ஆண்டவருக்கு தெரியும், அது கொடுக்க மாட்டாரு. கொடுத்தாருன்னா நீ போச்சு. அதுக்கு தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் is delaying because it is not appropriate to your life. It will never work. Something is going to be wrong in your life. That's what he doesn't bless your prayers. இது நாம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம ஆண்டவர் என்ன கொடுக்க மாட்டாரு, செய்ய மாட்டாரு அப்படின்னு குறைச்சு நம்ம சொல்லணும். நானும் சொல்லியிருக்கேன், நானே ஆண்டவர் sometimes pray to God, sometimes I fight. understand? என்ன அப்படி பண்ண கிடைச்சிருக்கேன். நீ எவ்வளவு கிடைச்சாலும்
நீ கடைசியில நீ அங்கதான் வரணும் வந்துடும். ஓகே, ஆக உண்டான பிள்ளை தகப்பன் அப்புறம் ஓகே 24 வாசிப்பா. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஏன் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு பாருங்க. இசியா இவன் வந்தது கூடுமானார் if can do oh Lord Jesus இவன் அப்ப விசுவாசிக்கிறான், பிள்ளையை கொண்டு வரான், விசுவாசத்தோடனே வர சுகம் கிடைக்குது. அங்க வந்து உம்மால் கூடுமானால் கேள்வி எழுப்புறான். if you can கொண்டு வந்துட்ட, ஆனா அங்க வந்து நின்றுக்கிட்டு கூடுமானால் முடிஞ்சா அப்படி கேள்வி வருது. அவன் உடனே 24 தான் சொல்லுது, உடனே பிள்ளையார் தகப்பன் விசுவாசிக்கிறேன். அப்ப ஆண்டவர் அங்க சொல்றது இருக்கு போல, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசித்தா நடக்கும் அப்படி சொல்ற. அப்ப அவனை மனம் திரும்பி சொல்லுகிறான், ஆண்டவரே என்னோட அவிசுவாசத்தை எடுத்துக்கொடு. அப்ப அவன் விசுவாசத்தான் வந்தான், அங்க நம்பிக்கை இல்லாம வந்தான். அப்ப அவன் சொல்றான், சில பேர் இதை நம்ம வாழ்க்கையில சொல்றாங்க அவிசுவாசமா இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்துச்சுனாக்கா கர்த்தரை நம்ம சுகம் கொடுக்க மாட்டாரு. 28 29 வாசி முடிச்சுக்குவோம். வீட்டில் அவர் பிரவேசித்த போது See, I explained in the verse 23 and 24. See what he said in 24, I do believe, help me to overcome my unbelief. அப்படியே அங்க போட்டுருக்கீங்க. So அப்ப என்ன செய்யறாரு? See what he happened. First he realized his mistake. Okay, first he realized. First he asked if you can do. He asked, if you can do. That means there's question mark. That means he is doubt in faith. Okay. 28 வாசிங்க. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்துவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றவர் எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கடைசியா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கோம், ஏன் நடக்கல நடக்க மாட்டேங்குது, சுகம் இல்லையே, பிரச்சனையே, விடுதலை இல்லையே அப்படி எல்லாம் புலம்புறோம். என்னையே சேர்த்து சொல்றோம். இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்படிதான் இருக்கும். ஏன்னா நமக்குள்ள அந்த நம்பிக்கை விசுவாசம் இல்ல. அவர் என்ன சொல்றாரு? See, why couldn't we drive out the demon, the possessed, whatever it is? Because Jesus is telling this kind can come out only by prayers. தமிழ்ல உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் ஒளிய வேற எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க போட்டுருக்கு. பட் இன் இங்கிலீஷ் பைபிள்ல if you read and see, anybody have English Bible? Only prayer போட்டுருக்கு. There is no fasting. I don't know your Bible, but 9:28-29 English Bible, no Bible, Malay Bible. Saya baca, okey lah. Nak ke surat naik? Please bear with me, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஏன்னா வசனம் அப்படி Yesus menjawab, cara-cara lain yang dapat mengusir roh jahat semacam ini kecuali dengan doa. Dalam bahasa Malaysia dia kata doa saja. Tapi dalam Tamil dia kata puasa dan doa. Irka English lah. How is it in English Bible? 28, 29, 29, 9:29. English Bible வேற ஒரு ஆள் தான் வச்சிருக்கீங்களா? தம்பி, உன் பைபிள் என்ன? very good. What I'm about to tell you is true. Jesus replied, does anyone have
No. Mark 9. Mark 9. நீ என்ன பைபிள் வச்சிருக்க? 29. He replied, "This kind can come out only by prayer." Only by prayer. என்ன ஐடியா? Your Bible? What Bible is it? என்ன ஐடியா? என்னோட பைபிள் இங்கிலீஷ் போட்டுருக்கு. ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர்ஸ். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வெளியே இது ஓடாது அப்படின்னு. ஓகே. So mereka kata Yesus kata dengan doa bahasa buku Inggeris doa dan puasa. Dia boleh kasar lah. Okay. That's what Jesus said. Ada pilihan dia sih ya. See this kind of process you want to drive out this only by prayer and puasa. Okay. Fasting. இப்ப நம்ம உபவாச காலத்துல இல்லையா? அப்ப நமக்கு பல நோயான பிரச்சனைகள் வரும். இதுல இருந்து நம்ம மேற்கொள்வதுனாக்கா நம்ம உபவாசித்து ஜெபித்து நம்ம கடந்து போகணும். ஆக பிரியமானவர்களே, கடைசியாக கிறிஸ்துவுடைய வாழ்க்கை விசுவாசம் மிக மிக முக்கியம். நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. ஓகே. அவர் நம்பிக்கையோடு ஜெபித்தால் அது நடக்காது. அவர் நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்க முடியும். விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக நம்ம கடவுளுக்கு நம்ம அப்படியாக நேரே போகுமானா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். See, God says it's possible if you have faith. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய விசுவாசித்தாக்கா அது எல்லாமே ஆகிவிடும் அப்படின்னு மோசேயை பார்த்து இல்லையா? அவன் உறுதியா இருந்தா என்று நம்முடைய விசுவாசத்தில் மிக பல விதமான போராட்டம் உண்டு. அதனால்தான் வேதம் சொல்கிறது, விசுவாசத்திலே எப்படி நீதிமான் விசுவாசத்திலே the just shall live by faith. ஆக நம்ம விசுவாசிப்போம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் உறுதியா இருப்போம். அவர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாரு, இன்னமும் அப்படிதான் இருப்பார் என்று நம்ம விசுவாசித்து நம்ம இந்த தவச காலத்தை நம்ம கற்றுக்கணும். கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளும் கேள்விகளும் பார்த்துக்கொண்டு